திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள பகவதிபுரத்தைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார். அங்குள்ள பகவதியம்மன் மற்றும் விநாயகர் கோவில் பூசாரியாக உள்ளார். விநாயகர் கோவில் அருகே சாதிக் பாஷா என்பவர் குடியிருக்கிறார். அவரது காரை எப்போதும் விநாயகர் கோவில் வாசல் முன்தான் நிறுத்துவாராம். பக்தர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்று சொல்லியும் சாதிக் பாஷா கேட்கவில்லை. வரும் 11ஆம் தேதி தைப்பூசம் என்பதால் முருகனுக்கு மாலை போட்டவர்கள் கோயிலுக்கு வருவார்கள். காரை வேறு இடத்தில் எடுத்து நிறுத்துங்கள் என சாதிக் பாஷா வீட்டுக்கு சென்று கூறியிருக்கிறார் பூசாரி சதீஷ்குமார். அப்போது சாதிக் பாஷா வீட்டில் இல்லை. அவரது மனைவி சாயிதாவுக்கும் சதீஷுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் சதீஷ் அங்கிருந்து கிளம்பி பகவதியம்மன் கோவிலுக்கு சென்று விட்டார். இதுகுறித்து அறிந்த சாதிக் பாஷா கோயிலுக்கு சென்று தகராறு செய்துள்ளார். எப்படி நான் வீட்டில் இல்லாத போது நீ காரை எடுத்து நிறுத்த சொல்லலாம் என கேட்டுள்ளார். திடீரென மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து பூசாரி சதீஷை சரமாரியாக வெட்டியுள்ளார். பலத்த காயமடைந்த சதீஷ்குமாரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு துவாக்குடி அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். சம்பவ இடத்துக்கு சென்ற திருவெரும்பூர் போலீசார் பகவதியம்மன் கோவில் அருகே கிடந்த அரிவாளை மீட்டனர். தப்பி ஓடிய சாதிக் பாஷாவை தேடி வருகின்றனர். அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பகுதி குழு உறுப்பினராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.